இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். முதல் மனிதன் ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்த தேவன் இதே போல அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க பலுகுங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் இல்லாமல் அந்த முதல் குடும்பம் போய்விட்டது. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆனா இந்த நோவாவை அதே இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். காரணம் என்னன்னா, பைபிளை நீங்க பார்க்கலாம். நோவா அவன் காலத்துல வாழ்ந்த எல்லாரை காட்டிலும் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். அதனால ஆண்டவருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஓகே, இதோடு கூட நிக்கலங்க. இந்த கிருபையை பெற்ற நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஒரு பேழையை உண்டாக்கணும். அது இந்த குறிப்பிட்ட மரத்துல தான் நீ செய்யணும். அதனுடைய நீளம் 300 முழம் இருக்கணும், அகலம் 50 முழம் இருக்கணும், உயரம் 30 முழம் இருக்கணும். அதை எப்படி அவன் கீழ் பூசி அதை பாதுகாக்கணும். அந்த பேழைக்குள்ள சுத்தமான மிருகங்களெல்லாம் 7 ஜோடி என்ன செய்யணும், அவன் ஏற்றணும். எதெல்லாம் ஏற்றணும், எதெல்லாம் ஏற்றக்கூடாது, எப்படியெல்லாம் அதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்தாரோ. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தான். அவருடைய வார்த்தையின்படியே செய்தான். முதல் குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தான். அதனாலதான் அவனுக்கு மறுபடி இழந்த ஆசீர்வாதங்களை மனுக்குலத்திற்கு ஆண்டவர் திரும்ப கொடுக்க விரும்பின போது அதற்கு பாத்திரவானாய் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனா இந்த நோவாவும் அவன் குடும்பத்தார் இருந்தான். தேவ பிள்ளைகள், இதை போல நிறைய பேர் ஆசீர்வாதங்களை இழந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் தங்களுடைய ஸ்தானங்களை இழந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரோடு தேவன் செய்த உடன்படிக்கையெல்லாம் அவர்கள் முறித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை மறுபடி புதுப்பிக்கப்படும் உடன்படிக்கையெல்லாம் அது யாரோட செய்யப்படும்னா, யார் அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஸ்தானத்தை, அந்த நன்மையெல்லாம் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கும் நோவாவை போல அவனுடைய குடும்பத்தை போல கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அவர் கட்டளையிட்டதை நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? அதை நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டிய அதிகாரங்களை கர்த்தர் தருவார். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களா இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய வார்த்தையின்படி செய்த நோவாவை, அவனுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்தது போல யாரெல்லாம் உங்க வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவர்களை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.